தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். மறைந்தார் குமரி அனந்தன். தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான குமரி அனந்தன் வயது மூப்பு காரணமாக காலமானார். தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான குமரி அனந்தன் வயது மூப்பு காரணமாக காலமானார். தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் தந்தை குமரி அனந்தன் காலமானார். தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். 93 வயதான குமரி அனந்தன் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரின் உயிர் பிரிந்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியையும் அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். குமரி அனந்தன் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசும் உரிமையை பெற்றுத் தந்தவர். தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராகவும் அவர் பதவி வகித்திருக்கிறார். மேடை பேச்சில் மட்டுமின்றி எழுத்திலும் தீவிர ஈடுபாடு கொண்ட குமரி அனந்தன் இலக்கிய செல்வர் என பாராட்டப்பட்டவர். கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு அவருக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்திருந்தது. தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் தெலுங்கானா முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் குமரி அனந்தனின் மகள்களில் ஒருவர். மருத்துவமனையிலிருந்து சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு குமரி அனந்தனின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அவரின் மகளான தமிழிசை சவுந்தரராஜன் கண்ணீர் விட்டு கதறி எழும் காட்சிகளையும் தற்போது காண்கிறோம். தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான குமரி அனந்தன் வயது மூப்பு காரணமாக காலமானார். போய் பாருங்கள் அப்பா, அடிக்கடி நான் சொல்வதுண்டு, மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள், தமிழ் கொஞ்சம் நன்றாக பேசுகிறீர்களே என்று கேட்கும் பொழுது தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுவேன் என்று பெருமையாக என்னை பேச வைத்தவர். நேரடியாக எனக்கு எங்க அப்பா எதுவுமே சொல்லிக் கொடுத்ததில்லை. ஆனால் அவரது ஒழுக்கத்தையும் நேர்மையும் பார்த்து பார்த்து வளர்ந்தவள் நாள். தேசமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று சொல்லி வளர்த்தவர். அதனால்தான் இன்றும் நான் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் 2 கண்களாக போற்றிக் கொண்டிருக்கிறோம். மிகுந்த தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உள்ளவர். அவரை இழந்து வாடுகிறோம். ஆனால் துணிச்சலாக இருக்க வேண்டும், தமிழ் பேச வேண்டும், நேர்மையான அரசியல்வாதியாக இருக்க வேண்டும், எதற்கும் தலைகுனிய கூடாது என்ற அவரது வாழ்க்கையை பின்பற்றி அவர் என்னவெல்லாம் இந்த தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அவர் வலியுறுத்தி அதை நாங்கள் செய்து முடிப்போம், செய்து முடிப்பேன். அவரின் மகளான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் பேட்டியை தற்போது பார்த்தோம். தமிழ் கற்றதனால் தமிழ் பேசவில்லை, தமிழ் என்னை பெற்றதனால் தமிழ் பேசுகிறேன் என்ற அவரது உருக்கமான வார்த்தைகளை பார்த்தோம். தற்போது நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஸ்டாலின். தமிழ்நாட்டின் முதுபெரும் அரசியல் தலைவர்களில் ஒருவரான குமரி அனந்தன் மறைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன? இறுதிச் சடங்கு எப்போது நடைபெறுகிறது? யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? தற்போது கிடைத்திருக்க தகவல் அடிப்படையில தமிழ்நாட்டுடைய மூத்த அரசியல்வாதி பெருந்தலைவர் காமராஜருடன் இணைந்து பணியாற்றிய பெருமை பெற்றவர் குமரி அனந்தன் அவர் மறைவுற்றிருக்கிறார். வயது மூப்பு காரணமாக அவர் மறைவேறியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கடந்த சில நாட்களாகவே உடல்நிலை கோளாறு காரணமாக குமரி அனந்தன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருடைய உயிர் தற்போது பிரிந்திருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியுடைய முன்னாள் தலைவர், மக்களவை உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் என பன்முக திறமை கொண்டவர், தமிழ் இலக்கியங்களில் புலமை பெற்றவர், இலக்கிய பேச்சாளர் மிக்க தமிழ் இலக்கியவாதி என பன்முக திறன் கொண்ட குமரி அனந்தன் தற்போது மறைவுற்றிருக்கிறார். முன்னாள் ஆளுநர் தமிழ்நாடு பாஜக தலைவருடைய தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய தந்தை குமரி அனந்தன் தற்போது மறைவேற்றிருக்கக்கூடிய இந்த செய்தி கிடைத்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குமரிமங்கலம் என்ற அகஸ்தீஸ்வரத்தில் 1933ஆம் ஆண்டு பிறந்த குமரி அனந்தன் பல்வேறு நிலைகளில் தமிழகத்திற்கும் தமிழுக்கும் பல்வேறு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருந்த குமரி அனந்தன் தற்போது மறைவேற்றதாக செய்திகள் கிடைத்துள்ளன. 1977ஆம் ஆண்டு முதலாவதாக நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய சார்பில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு தேர்வு பெற்றிருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிட்ட தொகுதி என்பதனால் அது அப்போது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்ட நிலையில் தற்போது
அவருடைய மறைவு செய்தி கிடைத்திருக்கிறது. அண்மையில் தான் தமிழ்நாடு அரசுடைய தகைசால் தமிழர் விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டு நேரடியாக தலைமைச் செயலகத்திற்கே வந்து அவர் அந்த விருதை பெற்றிருந்தார். இது போன்ற பல்வேறு விஷயங்களில் அவருடைய சிறப்பு என்பது இருக்கிறது. தற்போது சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் வயது மூப்பு காரணமாக பல்வேறு உடல்நலக் கோளாறால் அவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் உயிர் பிரிந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இன்று அல்லது நாளை அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தற்போது வரை எங்கு சென்னையில் வைத்து அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறதா அல்லது அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படுகிறதா என்ற முழு விவரம் தற்போது கிடைக்கவில்லை. இருந்த போதிலும் அதுக்கான ஏற்பாடுகள் நடைபெறும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான குமரி அனந்தன் வயது மூப்பு காரணமாக காலமானார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் தனித்துவமான அரசியல்வாதிகளில் ஒருவராக திகழ்ந்தவர் குமரி அனந்தன். காந்தி காமராஜர் சிந்தனையை உரக்க பேசி வந்தவர். தற்போதைய விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்டாலின் வழங்க கேட்டோம்.